ஹாய், நம்ம வீட்டில் கேரட்டே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் பாயாசம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளவே செஞ்சிடலாம். 2 கேரட் எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஒரு பேன் பற்ற வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருந்தேன். அதை நம்ம இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக முந்திரி வறுத்து எடுத்து வச்சுட்டேன். கருப்பு திராட்சை போட்டிருக்கேன். கருப்பு திராட்சையை நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கலர் லைட்டாக மாறுற வரைக்கும். நல்லா மாறிடுச்சு, கலர் வந்துடுச்சு. இப்போது பால் காசி எடுத்து வச்சுருந்தேன். இந்த கேரட்டோட பால் நம்ம காசி எடுத்து வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. இது நல்லா கொதிக்கட்டும். கேரட் சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா கொதிச்சு கேரட் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். கலரே சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் போட்டுக்கிறேன். இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை போட்டு நம்ம இப்போ இறக்கிடலாம். வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.